10 பைசா செல்லாது. 10 பைசா செல்லாது. என் தலையாலே முடியல. அந்த மாதிரி அந்த ஆளெல்லாம் மொக்க அடிக்க கூடாது. அம்மா தூண்டுலேருந்து அரசியல் இருந்து அவளை வளர்ந்து ஒரே நேரத்தில் அப்படி கவுத்துட்டாங்க பாரு. தளபதிக்கு தலையே இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு தான் கஷ்டம். எங்களுக்கு தானே குடி இல்லையா, கையெல்லாம் ஆடும்ல. குடிச்சாதான் குள்ளியே தூக்க முடியும் எங்களால். எனக்கு கட்டிங் போட்டால் தான் அந்த உடம்பு கையெல்லாம் நிறம் நிற்கும். கடன்னு ஆடும், கிழமை மாதிரி ஆடும். மொத்த கடையை மூட்டானா குடிக்கிறவங்களாம் காலு கையெல்லாம் ஈத்துட்டு சாத்திட்டு படுக்க வேண்டியதான். லாக்டவுனில் எத்தனை போய் சேர்த்தானா அது போய் சேர்த்துருவான். அம்மா வீட்டில் தரமான சாப்பாடு தர மாட்டுறாங்க. எதுவுமே இல்லை, அதே சாப்பாடு தான், அதே தான். எப்படி தனுசு வருவான்? அந்த ஆளால முடியல, என் தலையில முடியல. இவன் புடுங்க போறான். எங்க வயசுல அந்த ஆள் நின்று தானே வச்சுக்க. இன்னைக்கு அந்த ஆள் தான் சிஎம். அவர் நிக்கல. அந்த சாமியார்னு போயிட்டாரு இப்படியே. இப்போ நான் நிக்கலையே சாமியார் மாதிரி. அது மாதிரிதான் கில்லி தட்டிட்டு போனாங்க. தர்மதுரை படம் வரவங்களாம் எப்படி இருக்கும்னாங்க. படையப்பு படம் வரும்போது இந்த நம்ம அது என்ன தேட்டரு, உதயம் தேட்டரு கட்ட விட்டு 60 அடி கட்டி பல விஷயம் போனாங்க. ரஜினி ஃபேன் இல்லை. ஒரு படம் நான் தவறுனது கிடையாது. அதே மாதிரி விஜய் படம் ஒரு படம் கூட தவறுனது இல்லை. எல்லா படமும் பார்த்துருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நர்ஸ் நாளை திருப்பி வரைக்கும் பார்த்துருக்கு. ரஜினியோட மனைவி வந்து இப்போ ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள்லாம் அதில் வந்து சேருங்க, நம்ம ஒன்று கூடி ஒரு இது உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஆளால முடியல. இது என்ன சாதிக்க போகுது அவரால்? ரஜினியால இது என்ன சாதிக்க பண்ண முடியாதுன்றீங்களா? கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் நிற்கிறான்னு சொன்னாங்க. ஸ்டாலின் விஜய் நிற்கிறான்னு சொன்னாங்க. ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த இடத்துல வெற்றி உனக்கே அப்படின்னு. ஜெயிச்சானா இல்லையா? விஜய் அவர்களுக்கு வெற்றி இந்த இடத்துல அந்த அந்த கோவங்கார வீட்டில் ஜெயிச்சானா இல்லையா? நிறைய பேர் கேட்டாங்கண்ணே. எல்லாம் அந்த ஒயின் ஷாப்பில் கேட்டாங்க, எங்கெங்கே கேட்டாங்க என்ன. அவ்வளோ ஒரு முதலமைச்சரை தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சு வந்தானா அவன் இவ்வளோ பெரிய ஆள். இப்போ ஸ்டாலின் அந்த இடத்துல தோத்துட்டாரு, அதை பற்றி அந்த இடத்துல. ஆனால் அந்த மாதிரி அந்த ஆளெல்லாம் மொக்க அடிக்க கூடாது. வேற எல்லாம் யாரும் மொக்க அடிச்சிருக்கலாம். அந்த ஆளெல்லாம் மொக்க அடிக்கக்கூடாது. இந்த அம்மா தூண்டுலேருந்து அரசியல் இருந்து அவளை வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடி வாங்கி எவ்வளோ ஜெயிலுக்கு போய் அந்த மாதிரி வந்த மனுஷனை ஒரே நேரத்தில் அப்படி கவுத்துட்டாங்க பாரு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நானாக உட்காந்து கையெழுத்து போடுறேன் போய். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் மொக்க அடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துட்டான். இப்போ விஜயோட ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு 2 மாதம்? என்ன போகுது, எங்களுக்கு தான் கஷ்டம். ஆமாம், பிளாக்ல சரக்கு ஓடல. எதுவுமே இது இப்போ ஒயின் ஷாப் மூடிட்டாங்க. டக்குன்னு திறக்கிறாங்க, டக்குன்னு விட்றாங்க. தேப்பு தந்தாங்களே. இப்போ 4:30 மணிக்கு 5:30 மணிக்கு திறந்துருக்கான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? 10 ரூபா இன்னும் வாங்கி தான் இருக்காங்களா? அதுவும் வாங்குறாங்க. இல்லை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்குறாங்க. அதெல்லாம் 10 ரூபா வாங்க மாட்டாங்க. 150 ரூபா சரக்கு தான். 140 ரூபாலாம் கிடையாது. 150 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு எதனா முடிவு கட்டினா எந்த மாதிரி விஷயம்? முடிவு கட்டினா அவர் தான் எடுக்கணும். இப்போ விற்கிறவங்க ஏன் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? விற்கிறவங்க வாங்கலை. பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா ஊரில் வாங்க கொடுக்குறாங்க. ஊர் நாட்டில் தர, எங்கள் ஊரில் தராங்க, இங்கே கொடுக்க மாட்டாங்க. ரஜினி அங்கே தனுஷ் வரன்றாரு, அரசியல் வரன்றாரு. அது அவருக்கு எந்த மாதிரி இருக்குன்னு 10 பைசா செல்லாது. யாரு தனுஷ்? 10 பைசா செல்லாது. என் தலையாலே முடியல. இவன் மயிரை பிடுங்க போகிறான். அவன் கொடி விட்டுருக்கான். எந்த விட்டாலும் சரி ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. எங்களாலே முடியல. இவன் என்ன பிடுங்க போறான்? ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அவனால. கண்டக்டர் பையன் அவன், இவன் கண்டக்டர், அவன் அப்பன் டிரைவரு, 2 பேர் சேர்ந்து என்ன மயிரை பிடுங்க போறான்? இவன்ல ஒன்றும் பிடுங்க முடியாது. இப்போ எந்த ஒரு விஜய் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க? இல்லை, நான்
இல்லையே வாங்க இல்லை அந்த பைப் வச்சு ஊதின ஊரா வாங்கலை வாங்கல வாங்கலை ம். டிராஃபிக் போலீஸுக்கு 12 மணிக்கு நான் ஒயின் ஷாப் போவோம் நாங்கள் ம். அப்போ அந்த ஊத சொல்லுவாங்க அந்த பைப் வச்சு சரக்கு அடிக்கிறேன்னு அந்த ஊதும் போது கூட காசு வாங்கலை காசு வாங்கல வாங்கலை போதை இருந்தால் கேஸ் போட்டு பில்லு கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரி சொன்னதில்லை இவர் பண்ணதில்லை இருக்காரு, பண்ணதே இல்லை பண்ணதே இல்லை ஆஹா. யாருன்னா லஞ்சம் கேட்டா விஜய் எங்க கூட விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி இல்லைல்ல தளபதி தலையே இருக்காருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க இப்போ 2 மாசத்துல எப்படி இருக்குன்னு அவரோட ஆட்சி செம்மையாக இருக்குண்ணா செம்மையா இருக்கு ஆனால் எங்களுக்கு தான் கஷ்டம் ஏன் தொழிலாளருக்கு ஏன் கஷ்டம் எங்களுக்கு தானே குடி இல்லையா அது ஒரு விஷயம் ஆ எங்களுக்கு அதுதான் கஷ்டம் இப்போ குடியெல்லாம் உங்களுக்கு உங்க உடம்புக்கு தான் நல்லது ஏன் குடி வேணும் எங்களுக்கு குடிக்கணும்னா கை கால் ஆடும்ல குடிச்சாதான் குள்ளே தூக்க முடியும் எங்களால் இல்ல நம்ம உடம்பு கெட்டதுன்னு சொல்றாங்க உடம்பு கெடுதல் தான் இப்போ நான் காலைல நான் 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன் 2:30 மணிக்கு எழுந்தேன்னா நைட் காலைல 2:30 மணிக்கு எழுந்தேன்னா எனக்கு கட்டிங் போட்டால் தான் அந்த உடம்பு கை காலம் நிறைய நிற்கும் ஏன் அந்த மாதிரி என்ன அது அப்படிதான் அப்பயே குடிச்சு பழகாச்சுல அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த கட்டிங் போட்டவர் தான் கை ஸ்டெடி ஆகும் கை ஸ்டெடி ஆகும் இப்போ நான் சரக்கு அடிச்சு கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ கை ஸ்டெடியாக இருக்கா இதே போலன்னு வச்சுக்க கடை கடை கடைன்னு ஆடும் எப்படி ஆடும் கடை கடை கடைன்னு ஆடும் கிழமை மாதிரி ஆடும் போட்டுக்கிறீங்களா இப்போ போட்டு தான் இருக்கேன் அதான் இப்போ ஆடல இப்போ ஆடாது கட்டிங் போடலாம் தான் ஆடும் இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கரெக்டா பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுறீங்க உங்க டேலண்ட்லாம் வெளியே வருது எப்படின்னா அது எங்கள் அப்பா 9th வரைக்கும் படிக்க வச்சான் நான் படிக்கல அப்படிங்க சும்மா கொஞ்சம் 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 அந்த இல்ல இந்த மாதிரி மது அந்தனா மட்டும் அந்த உங்களுக்கு அந்த மாதிரி டேலண்ட்லாம் வருது மது அந்த தப்பு தான் தப்பு தான் உடம்புக்கும் உடம்பு கெடுது எல்லாருக்கும் தப்பு தான் மது இருந்தது ஆனால் இருந்தாலும் குடிக்கிறவங்கள குடிக்காமல் இருக்க முடியாது ஒருவேளை விஜய் மொத்த கடையை மூட்டாருன்னா என்ன நடக்கும் மொத்த கடையை மூட்டானா குடிக்கிறவங்களாம் காலு கையெல்லாம் ஈத்துட்டு சாத்திட்டு படுக்க வேண்டியதான் இல்ல டோர் மாதிரி மூடிடும் இப்படி ஆல்ரெடி 717 கடையை மூடி இருக்காரு மது கடையை மூணுனா எங்களுக்கு காலு கையெல்லாம் வீங்கிடும் நீங்க நரம்பு தளர்ச்சி ஆகிடும் இப்போ அதுக்கு மாற்று வழி எதனா இருக்கு லாக்டவுனில் எத்தனை போய் சேர்த்தோன்னா அத்தனை போய் சேர்த்துருவான் இப்போ அதுக்கு மாற்று வழி எதனா பண்ணுனா அதுக்கு மாட்டு வழிபாட்டுனா அந்த ஆள் தான் மருந்து கண்டுபிடிக்கணும் அம்மா வீட்டில் தரமான சாப்பாடு தர மாட்டுறாங்க இப்போ ஏதோ இது பண்ணிருக்காங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லையா அதே சாப்பாடு தான் அதே தான் ஒரு காய் போடுறதில்ல ஒரு மிளகுத்தூள் போடுறதில்ல ஒரு இன்னும் கிடையாது இல்லையா நான் நல்லா இருக்கு இப்போ இன்னும் விஜய் வந்து நிறைய சத்தியமா சொல்ல ஒண்ணுமே இல்லை இந்த ஹோட்டல்ல முக்கால்வாசி ஆட்டை போட்டு போறாங்க தெருவுள்ள ஊருக்குள்ள இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 கோடி பேர் அதிகமா வந்து சாப்பிடுறாங்க அம்மா உணவகத்துல சத்தியமா இல்லைங்கிறேன் நான்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறது கிடையாது போறது பட்னியாக தான் போகுது அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் ரோட்ல போற சாப்பாடு கூட அது நல்லா இருக்கு அம்மா உணவகத்துல அப்போ உங்களுக்கு சாப்பாடு நல்ல தரமாக வந்தாலும் சொல்றாங்க தரமான சாப்பாடு போட சொல்லி தான் இவங்க போட மாட்டாங்களோ அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம்னா இவங்க பண்ணுறாங்களா அவங்க பண்ணுறாங்களான்னு தெரில நம்ம யாருன்னு குத்து சொல்கிறது இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அந்த குப்பெல்லாம் அள்ளினாங்க ம் இப்போ போய் பாரு எவ்வளோ குப்பை கிடக்குன்னு அவர் சிஎம் ஆன பிறகு இந்த குப்பை ஃபுல்லாக அள்ளினாங்க நாத்தடிக்குன்னு இப்போ பாரு உள்ளே போக முடியல ஏரியாவுக்குள்ள அவ்வளோ குப்பை இப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நல்லா பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்க சொன்னார் அது கொடுக்கணும் ஏன்னா நானும் கிராமம் தான் யாருக்கும் தண்ணி கொடுத்தா நானும் விவசாயம் போகணும் ஊரில் போய் 1 2வது பெண்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டாரு அது நியாயம் அது 1 3வது அந்த 2500 ரூபா பணம் தரேன்னு சொன்னார் அது கொடுத்தாலும் சரி கொடுக்கணும் சரி அது பொழைச்சிக்கும் 100 நாள் வேலை திட்டம் நிறையா கொடுக்கணும் நிறைய அந்த தாய் மாமன் தங்கம் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது தங்கம் கொடுக்குறா தங்கம் கொடுக்கலையா கேள்விங்கெல்லாம் போவோம் அன்னை கூடத்துக்கிட்டு கூட வெட்டுறதுக்கு அதுங்களுக்கு அந்த 100 நாள் வேலை கொடுத்தா போதும் அதுக்குள்ளே தாலி எடுத்துக்கும் அதே கட்டிக்கும் அப்புறமா உங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல கொடுக்கணும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கேட்கும் போது கொடுங்க இந்த கேட்குறாங்களா இந்த குப்பை பொறுக்கிறவங்களா ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஜயண்ணா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களே அந்த துப்பில் அவங்களுக்கும் காசு தரலாம் தப்பு இல்லை இப்போ கரூரில் ஒரு 42 பேர் உயிர் இருந்தாங்கன்னா அவங்களெலாம் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க
அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை தப்பு நினைக்கிறீங்களா? செத்தவங்களுக்கு அவங்கள வர சொல்லி இருந்தாலும் சொன்னா இல்லை எல்லாம் விஜயை நான் ஒரு நடிகர்னா பெரிய நடிகர்னா 10 பேர் பார்க்க வருவான். ஆமாம். இப்போ சின்ன ஆக்டர் கூட பார்க்க இங்கே வந்தாங்கன்னா 10 பேர் பார்க்க வருவான். இதே இந்த இடத்துல பயோரா படம் எடுத்தாங்க. இதே இடத்துல பயோரா படம் எடுத்தாங்க. இந்த ஆம்லி பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ கூட்டம். அந்த 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 பொண்ணு கிரிச்சிரிஸ் வருமே, வெயிட்டிங் அப்படின்னு வேறு அந்த படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டத்துலேயே அவர் வந்து பேசினார் எல்லாத்தையும். அது மரியாதை. எல்லாத்தையும் இப்போ போக சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசினார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ ஓட்டு ஊந்துது. ஓகே.